கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான பாட்டும் தாட்டும் நேர பகுதியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற சோர்வுகள் நம்மளை பலவீனம் அடைய வைத்து நம்மளை தோல்வி அடைய உற்றவர்களாய் மாற்றிவிடும். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. போராட ஆண்டவரிடத்துல பலனை கேளுங்க. வேதாகமம் ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீங்க எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர்கள் ஓடினாலும், சோர்ந்து போகிறவங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க பாரங்கள், உங்க கவலைகள், உங்க கஷ்டங்கள், உங்க தேவைகள் எல்லாவற்றையும், உங்க எதிர்கால வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல வைத்து நம்பிக்கையோட காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில உங்களுக்கு புது பலனை கொடுத்து உங்களை அவர் உயர பறக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல வைத்து கர்த்தருக்கு காத்திருங்க. ஆண்டவர்களுக்கு புது பலனை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.